ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விலாக்ஸ். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது சென்னையை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப 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 ஞாபகம் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வயசில் அந்த காலத்தில் பக்கத்தில் இருக்கிற பொட்டி கடைக்கு போயிட்டு சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றது, மிட்டாய், பம்பர மிட்டாய், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மிட்டாய்ஸ் இருக்கும். அது கூடவே குட்டி குட்டியாக டாய்ஸும் கொடுப்பாங்க நம்ம வாங்குகிற ஸ்நாக்ஸோடு அட்டாச் பண்ணி. ஸோ மடிப்பாக்கம் ரோடில் ஒரு ஒரு கடையில் வந்துட்டு எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்றும் மிஸ் பண்ணாமல் ஒரு அங்கிளும் ஒரு ஆண்டியும் வச்சு வித்துட்டு இருந்தாங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் அதோடு சேர்த்து ஒரு ஆள் எங்களை சீட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்டாக வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்துட்டு கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அது கீழே வந்துட்டு கடைங்கள்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விலாகில் பார்த்துருக்கோம். நாங்கள் இப்போ அதை டைரெக்டாக வந்துட்டு பார்க்குறோம். மடிப்பாக்கம் ரோட்டில் தான் வந்துட்டு இந்த கடைங்க எல்லாமே இருக்குது. இப்போ நிக்கி வந்துட்டு ஒரு கடைக்கு போயிட்டுருக்காரு. அது வந்துட்டு பேம்பூ ட்ரீயில் வந்துட்டு வச்சு செஞ்ச சேர் தான் எல்லாமே. 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வாங்கியிருந்தோம் ஒரு சேரு. இன்னைக்குள்ளவா நிக்கி சொன்னதை கேட்டிங்களா, நைட்டு 10 மணி வரைக்கும் இருப்போம், சேரை வந்துட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் சேரை வந்துட்டு கொண்டு போயிட்டு ரீப்ளேஸோ இல்லை வந்துட்டு அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு போனோம். ஸ்கூட்டியில் வச்சுட்டு ஒரு பக்கமாக நான் பிடிச்சிட்டு அவ்வளோ பெரிய சேரை கொண்டு போனால் அவன் வந்துட்டு என்ன சொன்னான்னா, சரி ஓகேங்க நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிப்போம், இங்கேயே நீங்கள் வேறு ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த சேரை விட ஒரு மீடியம் இல்லைன்னா குட்டி சேர், கொஞ்சம் குட்டி சேர் தான். அந்த சேரை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி சேர் தான். அதை வந்துட்டு எடுத்துகிட்டு நாங்கள் இதை வாங்கிக்கிறோன்னு சொன்னோம். 1400 இந்த சேரு, 1000 ரூபாய் கொடுங்க, 400 ரூபாய்க்கு நான் இதை டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் இந்த சேரோட அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த சேர் வந்துட்டு ரொம்ப மோசம். 600 ரூபாய்க்கு ஒருத்தர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரமாக வந்ததுக்கப்புறமா அதே கடையிலேருந்து வாங்கியிருக்காரு. எவ்வளோ ஏமாற்ற பார்க்குறாரு பாருங்க. ஆக்சுவலி 600 ரூபாய்க்கு கூட அந்த சேர் வர்த்து கிடையாது. அதனால் மடிப்பாக்கம் ரோடில் நீங்கள் அந்த கடையில் வாங்குறீங்கன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் இது வந்துட்டு ஏதோ ஸ்பெஷல் வர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எப்படி சொல்கிறது, பொறை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பொறை பப்ஸ் மாதிரி கலந்த ஒரு ஸ்நாக் போல். நிக்கிக்கு தெரியும், எனக்கு தெரியும், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு வெயிலுக்கு தர்பூசணி வாங்கினோம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் சண்டேனா கண்டிப்பாக இளநீ. ஸோ இளநீ குடிச்சிட்டு நாங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வழியிலேயே இளநீ குடிச்சிட்டோம். இளநியை விட எனக்கு இந்த வழுக்கை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் எப்போவுமே வழுக்க சாப்பிடுவேன். பட் இப்போ டோக்கியோக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கே காம்படிஷன் ஆகிடுச்சு. டோக்கியோக்கு வந்துட்டு லேஸாக இருக்கிற அந்த வழுக்கை கொடுத்துட்டு திக்காக இருக்கிற வழுக்கையை வந்துட்டு நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறமா நான் சொன்னேன் இல்லையா சேரு, இதான் அந்த சேரு. அந்த ஆள் ஏமாத்தினோடனே சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கவும் வாங்கல, அது கொடுக்கவும் கொடுக்கல. சரி இது வேஸ்ட்டு தானே போக போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் டே டைமில் இங்கே செடி வாங்குறதுக்காக பார்த்துருந்தோம். அப்போ அவர் ஒரு சேர் மட்டும் வச்சுட்டு 2-3 பேர் கூட இருந்தாங்க போல் கடையில், ஆனால் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால சரி ஓகே அவருக்கு வந்துட்டு நம்ம அந்த சேரை கொடுத்துலான்னு சொல்லிட்டு அந்த சேரை அவருக்கே கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு இந்த ட்ரீயும் வந்துட்டு இந்த நிக்கிக்கு வந்துட்டு ஷார்ட்ஸுக்கு அண்ட் ரீல்ஸுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் கேப்சர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், டோக்கிக்கும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த பெரிய ட்ரீ வந்து ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு போனோம். நல்ல கலெக்ஷன்ஸ் தான், நிறைய பேர் வந்துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. டே டைமில் நாங்கள் அவ்வளோ ஆளுங்களை பார்க்கல, வெயில் டைமில். பட் ஈவினிங் ஆனவுடனே நிறைய பேர் வந்து செடி வாங்குறாங்க. சந்தோஷமான விஷயம் தான். சென்னையில் செடி வந்துட்டு அட்லீஸ்ட் வளர்க்குறாங்களே அப்படின்ற ஒரு இது பார்க்கும்போது. அண்டு டாய்ஸு அந்த மடிப்பாக்கம் ரோட்டில் எல்லாமே கிடைக்குங்க. காய்கறியிலேருந்து டாய்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களும் மேக்ஸிமம் கிடைக்குது. ஸோ நிறைய டாய்ஸு. டோக்கியோ மட்டும் வந்திருந்தால் எல்லா டாய்ஸுமே வாரிட்டுருப்பா. நாங்கள் அம்மா கிட்டே விட்டுட்டு வந்ததுனால தப்பிச்சோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நம்மளோட மெமரிஸு பார்த்திங்களா, இந்த பம்பரம் மிட்டாயி, பீடி, இந்த இது என்னென்னமோ இருக்குங்க. ஆக்சுவலி எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட நிறைய இருக்குது. இந்த வாட்ச் மாதிரி கட்டிட்டு நம்ம ஒரு மிட்டாய் சாப்பிடுவோம்ல, அது அந்த மிட்டாய் கலர் மிட்டாய் போல். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்த இது, அதுக்கப்புறம் மேங்கோ புளிப்பு மிட்டாய், ஏலக்காய் மாதிரி சொல்லுவோம்ல அது, கம்மர்கட்டு, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட். அப்புறம் ஜாம், அந்த கலர் ஜாம்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல எல்லாருக்கும். இந்த ரோஸ் கலரும் எல்லோ கலரும் ஆகிட்டு ஜாம் மிட்டாயெலாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காயின், கோல்டு காயின், பல்லி மிட்டாய், அப்புறம் ஆரஞ்சு மிட்டாய். இது வந்துட்டு நான் நினச்சேன் இந்த கலர் பபிள்ஸ் இருக்கும் இல்லையா அதுன்னு நினச்சேன். பார்த்தா இதுவுமே மிட்டாய்மா அப்படின்றாரு அவங்க. அதுக்கப்புறம் போலோ,
இதில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எனக்கே தெரியாது. அந்தளவுக்கு வந்துட்டு நிறைய இருக்குது. நம்ம அந்த கால 90s கிட்ஸாக இருந்தாலும் நமக்கே தெரியாத டாய்ஸு, தெரியாத இதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது. ஒரு ஊர்லேயுமே ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி நிறைய இருக்குது. புளிப்பு மிட்டாய் இப்போயும் எல்லாருக்கும் கிடைக்குது. பட் இதில் வந்துட்டு இன்னும் நிறைய புளிப்பு மிட்டாய் ரகமே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. பென்சில் மிட்டாய். இந்த அங்கிள் தான் ஏதோ ஒரு ஊர்லேருந்து, இங்கெல்லாம் யாருக்கும் கிடைக்காதுமா, நாங்கள் அந்த ஊர்லேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு கொண்டு வந்துட்டு இங்கே விற்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நாங்கள் இதுலேருந்து ஒரு 3 இது வாங்கியிருந்தோம். 15 ரூபா தான் ஒரு பேக்கெட்டு. சூப்பர் தானே? பழைய மெமரிஸோட 15 ரூபாய்க்கு நமக்கு வந்துட்டு ஒரு பேக்கெட் கிடைக்குதுண்ணா. எல்லாமே சாப்பிட்றது வித் டாய்ஸோடு இருக்குது. இந்த கலர் அப்பளம் போல் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்களா? ரோஸ் ஏதோ சொல்லுவோம் நம்ம, அது செம்மையாக இருந்துச்சு. பார்க்கவே வந்துட்டு சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம வாங்கி சாப்பிட்றோமா இல்லையான்றது செகண்ட்ரி. பட் நம்ம சின்ன வயசில் பார்த்த விஷயங்கள்லாம் எல்லாம் ஒரே இடத்துல வந்துட்டு நம்ம பார்க்குறோன்னா அது பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோனு, வில்லு விடுற மாதிரிலாம் இருக்கும்ல டாய்ஸு, அது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம சின்ன வயசில் விளையாடினது தான். பைனாக்குலர், ஷிப்பு, பம்பரம், அது எல்லாமே இருந்துச்சு. நீங்கள் வந்துட்டு மடிப்பாக்கம் சைடு வரீங்கன்னா ஈவினிங் டைமில் வாங்க. ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுது. 5-6 மணிலாம் வந்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடையை வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இதை பார்த்துட்டு இந்த 90s கிட்ஸாக இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற நிறைய திங்ஸை வந்துட்டு வாங்கிட்டு போனாங்க. 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு போனாங்க. பட் நாங்கள் ஒரு 3 பேக்கெட் மட்டும்தான் வாங்கினோம், வேஸ்ட்டு பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஸ்நாக்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதில் நமக்கே ஞாபகம் இருக்கும் சின்ன வயசுலலாம் நம்ம விளையாடினது. இந்த ஃபேனு, காற்றுல வந்துட்டு ஃபேன் பறக்க விடுவோம் இல்லையா, அதுவும் இருக்குது. இப்போல்லாம் குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் கிடச்சிச்சு. டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஆன்லைன்லேயே டாய்ஸ் கிடச்சிச்சு. பட் நமக்கு அந்த காலத்தில் வந்துட்டு இந்த மாதிரி மிட்டாய் வாங்கும் போதோ இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் வந்துட்டு கிடைக்கிற டாய்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஏன்னா பெரிய டாய்ஸ்லாம் அந்த டைமில் வந்துட்டு அவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன டாய்ஸ் கிடச்சிச்சின்னா அது நம்ம சொப்பு சாமானோட சேர்த்து விளையாடுறது தான் நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அண்ட் பால்கனி வந்துட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. பால்கனி மட்டும் பெண்டிங் ஆகிடுச்சு நாங்கள் அங்கிள் ஆண்டி வீட்டுக்கு போனதுனால. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் சொல்லிட்டு டோக்கி தூங்கிட்டு இருக்கிற டைமில் டக்குன்னு வந்துட்டு அந்த ஒர்க்கையுமே முடிச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு வந்த உடனே நம்ம வந்துட்டு பால்கனி டோரை ஓப்பன் பண்ணிட்டோன்னா அப்படியே தூக்கம் போயிடும். ஃபுல்லாக க்ரீனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு வந்த உடனே நாங்கள் வந்துட்டு பால்கனி ஓப்பன் பண்ணிவிட்டு முடிஞ்ச நிற்கி வந்துட்டு அப்போவே தண்ணி கூட ஊற்றிடுவார். இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு 4 செடி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். மணி பிளான்ட் ஒன்றும், அதுக்கப்புறம் ஒரு சூப்பராக இருந்துச்சு செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை நான் உங்களுக்கு பழைய வீடியோலெலாம் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த செடி என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது நல்ல மெயின்டெனன்ஸ் இல்லாமல் செத்து போச்சு. தண்ணி கரெக்டாக இல்லாமல் செத்து போச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்போ டிசைட் பண்ணோம், ஐயோ மணி வேஸ்ட் ஆகிடுச்சு, இனிமேல் காசு கொடுத்து செடி வாங்கக்கூடாது. நம்ம வந்துட்டு இனிமேல் அம்மாவை இல்லை ஊருக்கு போகும்போது அப்படி இப்படி கிளைலாம் கிடச்சிச்சின்னா அது மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா என்கிட்ட இப்போ இருக்கிற எல்லா செடியுமே ஓசியில் வந்தது தான். மேலே இருக்கு இல்லையா, அது வந்து செம்பருத்தி செடி. அக்கா வீட்டுக்கு போகும்போது ஸ்ட்ரீட்லேயே இருந்த ஒரு கிளையை வந்துட்டு உடச்சி கொண்டு வந்து வச்சேன். அதுவும் நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு ரெட்டு கலரில் ஒன்று இருக்கு இல்லையா மேலேயே, ஸோ அது வந்துட்டு ஊரில் இருந்து பக்கத்து வீட்டு அக்கா வீட்டில் இருந்து அம்மா கொண்டு வந்திருந்தாங்க. அம்மா அங்கே வரும்போது அதை வந்துட்டு உடச்சி அம்மா வீட்டிலேருந்து அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறமா அதை உடச்சி எனக்கு இங்கே வச்சு கொடுத்தாங்க. அதுவுமே நல்லா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பட்ரோஸ், அதுவும் அம்மா கொண்டு வந்தாங்க. மணி பிளான்ட் வந்துட்டு இங்கே ஒருத்தவங்க வேண்டான்னு எடுத்துட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வச்சது. அதுவுமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு. அதுவுமே நான் ஒரு மணி பிளான்ட் வந்துட்டு ஊரில் இன்னும் கொண்டு வந்தேன். ஹாலில் இருக்கிற மணி பிளான்ட்டு காசு கொடுத்து வாங்கினது தான். அது மட்டும்தான் சாகலை, பாக்கி எல்லாமே வந்துட்டு செத்து போச்சு அந்த டைமில் வாங்கினது. அதுக்கப்புறம் கீரை செடி, அது எதிர் வீட்டு ஆண்டி தான் ஒரு கிளை உடச்சி கொடுத்தாங்க. அப்போ அது நல்லா வளர்ந்துருச்சு. அது நம்ம வந்துட்டு சமைச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா யூஸ் ஆகும் இல்லையா, அது பெட்டரு. அண்ட் டோக்கியோ வந்துட்டு மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களாமா, அது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் ஒன்று கொண்டு போனேன் இல்லையா, இதில் தான் ஒரு அழகான செடி இருந்துச்சு, ஃபுல்லாக க்ரீனாக அழகாக தொங்கிட்டு இருந்துச்சு. அது வந்துட்டு தண்ணி நிறைய ஊற்றிட்டு செத்து போச்சு. அதனால தான் இதுக்கப்புறமா
காசு கொடுத்துட்டு இனிமேல் வந்துட்டு நம்ம வாங்கக்கூடாது, நம்ம அப்பப்போ ஊருக்கு போகும்போது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாமே ஓசிலேயே வாங்கி வச்சுட்டேன். பட் ஓசியில் வாங்கின எந்த ஒரு செடியும் சாகலை, எல்லாமே நல்லாவே வளர்ந்துடுச்சு. கீழேயும் நிறைய செடி வச்சுருக்கேன், ஒரு 2 3 4 வச்சுருக்கேன். அதுவுமே வந்துட்டு நல்லா வளர்ந்துடுச்சு. நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு நிறைய செடிங்க வந்துட்டு வளங்க. ஏன்னா நம்ம சென்னையில் இருக்கோன்னா முக்கியமாக அது தேவை. ஊர்லலாம் இருக்கும்போது நம்ம சுற்றி மரம் இருக்கும், விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி வச்சோன்னா அது நம்மளோட கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு நமக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும். ஆனால் நம்ம சென்னையில் செவுறு மட்டும்தான் இருக்கும், அப்போ நம்ம விடுற மூச்செல்லாம் திருப்பி நமக்கே ரிட்டர்ன் வர மாதிரி ஆகிடும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெல்லாம் நம்ம வந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் நம்ம சுற்றி வச்சுக்கிட்டோம்னா நம்ம விடுற கார்பன் டை ஆக்சைடெலாம் அதை எடுத்து நமக்கு நல்ல ஆக்சிஜன் கொடுக்கும், நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் நமக்கு இருக்கும். அதனால அதுவும் இல்லாமல் ஏர் பியூரிஃபை பண்ணுற நிறைய செடிங்க இருக்குது. அந்த செடியும் முடிஞ்சிச்சுன்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு கத்தாழை, கீரை செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்ரோஸ் செடி அழகுக்காக, அதுக்கப்புறம் எதெல்லாம் சீக்கிரமாக செத்து போகாதோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் கலெக்டிவாக பார்த்து வாங்கி வைக்கிறேன். ஆசை கீரை செடி நிறைய வந்துட்டு வெஜிடபிள்ஸ் செடியெல்லாம் வந்துட்டு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு கார்டனிங் பண்ணி. பட் இது நம்ம சொந்த வீடு இல்லை அப்படின்றதுனால நம்மளால் அதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வைக்க முடியாது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செடியெல்லாம் வச்சுருக்கேன். டோக்கியோ பார்த்திங்களா எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அதான் குழந்தைங்க முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணுறோமோ அதை அப்படியே குழந்தைங்க கற்று வச்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்க முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். நம்ம வாயை திறந்து அவங்கள உட்கார வச்சு சொல்லி கொடுக்காமலேயே ஆட்டோமேட்டிக்காக அவங்க எல்லாமே கற்றுப்பாங்க. அண்ட் அவங்க முன்னாடி பேட் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு அது ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டர் நம்ம வந்துட்டு பெருசானால மாற்ற முடியாமலேயே போயிடும். இவ்வளோதாங்க என்னோடய பால்கனி வியூ. நைட் வியூ வந்துட்டு செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. அண்ட் நிக்கியோட ஷூஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு அட்டைப்பெட்டியில் போட்டு பாக்ஸில் எடுத்து வைக்கிறதுனால அவரை போடவே முடியறதில்ல. அதனால் நிக்கிக்காக ஒரு ஷூ ரேக் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். அவரோட ஷூஸ் கலெக்ஷன்ஸும் பாப்பாவோட ஷூஸ் மட்டும் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணி 3 நாள் ஆகிடுச்சு. பட் அன்பாக்சிங் பண்ணாமலே வச்சுருக்கோம். ஸோ இப்போது அது ஓகே அன்பாக்சிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் டோக்கியோவும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு இமேஜில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்டு இப்போ செட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பயங்கர டஃப் கொடுத்துச்சு. மேனுவல் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி பார்க்கவும் நல்லா இருக்குது, நல்ல யூஸபிள் தான், நல்லா இருக்குது, ப்ராடக்ட்டும் நல்லா தான் இருக்குது. பட் செட் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு விடிஞ்சிடுச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் செட் பண்ணவே முடியல. அவங்க மேனுவல் கிட் கொடுத்தாலும் அதை வச்சு நம்ம வந்துட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் செட் பண்ணதுக்கப்புறமா பக்காவாக சூப்பராக செட் ஆகிடுச்சு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக பால்கனிலையும் செட் ஆகிடுச்சு. நான் ட்ரை பண்ணி பார்த்து என்னால் சுத்தமாக முடியலன்னு சொல்லிவிட்டு நிக்கிக்கிட்டேயே நான் கொடுத்துட்டேன். சும்மா இப்போ எல்லாத்தையும் எடுத்து பார்த்தேன்னா, ஆனால் எனக்கு வந்துட்டு ஐடியா கிடைக்கல. ப்ளஸ் டோக்கி வந்துட்டு விளையாடிக்கிட்டே இருக்கா. அதனால் சரி ஓகே நீயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை அவர்கிட்டயே கொடுத்துட்டேன். மொத்தம் வந்துட்டு இதில் ஒரு 8 ரேக் வர மாதிரி இருக்குது. லென்த்தாக இருக்கிற ஷூஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வைக்கிறதுக்கு ஒன்றும், அதுக்கப்புறம் டிவைட் பண்ணி வைக்கிறதுக்கும் செட் ஆகிடுச்சு. நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஜிம்மில் வந்துட்டு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஷூ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாராம். அந்த ஷூ பிஸ்னஸ் வந்துட்டு பெருசாக ஓடலை, லாஸ் ஆகிடுச்சு. அவருக்கும் கல்யாணம் ஆகிட்டு வேறு லொக்கேட் போயிட்டார். அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீயாகவே ஜிம்மில் கொண்டு வந்துட்டு யாருக்கு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நிறைய ஷூஸு ஜிம்மில் இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு வேண்டிய ஷூஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க. நாங்களும் அந்த வகையில் ஒரு 4 ஷூ இருக்கும்னு நினைக்கிறேன், எடுத்துக்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. ஸோ என்னால் முடியலல்ல, அதனால நான் நிக்கியவே வந்துட்டு செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவருக்கு ஓகே எல்லாமே மைண்டு செட் ஆகிடுச்சு. அவருக்கு ஐடியா கிடச்சிடுச்சு எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் அவரே செட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான். நிக்கியோட ஃபார்மல் செப்பல்ஸு அண்டு அந்த பிளாக் ஷூ, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற 2 ரேக்கோட பிளாக் ஷூவுமே எங்களுக்கு வந்துட்டு ஜிம்மில் கிடச்சிதா. அப்புறம் அந்த ஒயிட் செருப்பு அதுவுமே ஜிம்மில் கிடச்சதான். அதுக்கப்புறம் டோக்கியோட ஷூ கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நிக்கியோட ஷூ கலெக்ஷன்ஸு. இவ்வளோ தாங்க. இந்த பக்கம் இருக்கிறதுல என்னோடய கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சாச்சு. இவ்வளோ தான் ஓவரால் வியூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.